சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ ரஜினியை வந்து மதுரையிலேருந்து ஒரு பரோட்டா கடைக்காரர் வந்து சந்தித்தார். எதுக்கு, எதனால? சார் மதுரையில் வந்து ஒரு பரோட்டா கடை நடத்திட்டு வரவர், பரோட்டா கடைக்காரர், பரோட்டா கடை நடத்தி கொண்டிருப்பவர் வந்து சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தனது இல்லத்துக்கு கூப்பிட்டு அவருக்கு தங்கச்செயினை பரிசீலிச்சிருக்காரு. அவருக்கு வந்து இன்னும் என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து சொன்னது விஷயம் என்னென்னா, அவர் ரஜினி ரசிகர்ன்றதுனால கிடையாது. நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஒரு ரஜினியோட தீவிர ரசிகன், ரஜினியோட தீவிர பக்தர் அப்படின்றதுக்காக கிடையாது. அவர் செய்கிற சேவைக்காக தான் அவர் ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டியிருக்காரு. என்ன சேவைனா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் அங்கே வந்து மதுரை பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு பரோட்டா கடை நடத்திடுவார். சின்னதாக தான் வச்சிருக்காரு. அந்த கடையில் வந்து அவர் ஒரு பரோட்டா 5 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இல்லை, அவர் கடை நடத்துறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அதே 5 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்காராம் பரோட்டா. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலைவாசி விற்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு விலைவாசி என்ன விற்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட அவர் அந்த விலையை வந்து ஏற்றவே இல்லை. அந்த விலைப்பட்டியில் அவர் ஏற்றவே இல்லையா. இன்னமும் அந்த ஒரு பரோட்டா 5 ரூபாய் தான் அவர் போட்டுட்ருக்காராம். தரம் இல்லாமலாம் கிடையாது, நல்ல தரமாகவே இருக்குது. அங்கே போயிட்டு சாப்பிட்டு வந்தால் கூட சொல்லியிருக்காங்க, 5 ரூபாய்க்கு வந்து பரோட்டா வந்து இத்தனை வருஷமாக கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு கூட தெரியும், ஒரு ஊரில் கூட ஏதோ சாப்பாடு ஒரு வயசான முதிய பாட்டின்னு நினைக்கிறேன், 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டிருக்கோம். இன்னமும் இந்த வருஷம் ஆகிட்டும் அவங்க அதே ரேட்டில் தான் போட்டுட்ருக்காங்க. 25 வருஷத்துக்கு மேலே ஏதோ போட்டுட்ருக்காங்கன்ற ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கல. இந்த மாதிரி பல பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே ரஜினியோடைய ஃபோட்டோ பச்சை குத்திருக்காரு. அங்கே வரவங்க எல்லாருமே இவரை தலைவர் தான் கூப்பிடுவாங்களாம். அந்த பரோட்டா கடைக்காரர் இவர் வந்து தலைவர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஸோ அதனால் வந்து என்னன்னா, ரஜினி வந்து இவருடைய சேவையை பாராட்டி தான் பரிசீலித்தாரே தவிர இவர் ஒரு ரஜினி ரசிகர்ன்றதுனால யாரும் பாராட்டல. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, என் பேரை வச்சு தான் நீ சம்பாதிச்சிட்டு இருக்க, உனக்கெல்லாம் நான் ஏன்டா பாராட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ ஒன்று வேணாம் சார், ஒரு கடையில் போய்ட்டு ஒரு அஜித் ஃபோட்டோ போட்டு ஒரு ரஜினி ஃபோட்டோ போட்டால் அது பிஸ்னஸ் பெருசாகும். ரஜினி ரசிகர்கள் வருவாங்க, அஜித் ரசிகர்கள் வருவாங்க, விஜய் ஃபோட்டோ போட்டால் விஜய் ரசிகர்கள் உள்ளே வருவாங்க. ரைட்டு, நீ அவங்களை வச்சு தான் நீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கே தவிர, ஆனால் அதில் என்ன நீ ஸ்பெஷலாக சேவை பண்ண அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு எவ்வளோ பேர் ஏமாத்துறானு சார் தெரியும் சார். நடிகர்களுடைய ஃபோட்டோ போட்டு எவ்வளோ விஷயங்கள் ஏமாத்துறானுங்க. ஆனால் அவர் அந்த மனிதர் வந்து தனது எப்படி ரஜினிகாந்த் ஒரு நேர்மையான மனிதரோ அதே மாதிரி ஒரு நேர்மையான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அவர் 5 ரூபாய்க்கு அவர் கடை ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் 5 ரூபாய்க்கு தான் பரோட்டா போட்டுட்டு இருக்காரு. அந்த சேவையோட பாராட்டி தான் அவர் போட்டாரே தவிர, நீ வந்து என்ன பேர் வச்சு நீ தானே சம்பாதிச்சிட்டு இருக்க, நான் ஏன்டா உனக்கு பண்ணணும், ரஜினி ஒரே நிமிஷத்தில் ஒதுக்கி போயிருக்கலாமே. என் ஃபோட்டோவை போட்டு என் பேரை வச்சு நீ தான் சம்பாதிச்சிட்டு இருக்க, பட் நான் எதுக்கு வந்து உனக்கு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாமே. ஆனால் அவர் பண்ண சேவை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ஹைலைட்டு. இன்னைக்கு கூட இந்த விலைவாசி ஏறின காலகட்டத்தில் கூட அவர் அதே ரேட்டுக்கு வித்துட்டு இருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் சேவை. அந்த சேவைக்கு பாராட்டி தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தங்க செயின் போட்டிருக்காரு. அவருடைய குடும்பத்தை நேரில் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. இதுதான் நடந்தது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த சமீபத்தில் ஒருத்தவங்க வந்து நகையை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க வந்து நேரடியாக கொண்டு போயிட்டு அந்த ஒப்படைச்சாங்க. அதை நேர்மை பாராட்டி முதல்வர் ஐயா அவர்களும் பாராட்டி தெரிவித்தார். இப்போ சமீபத்தில் வந்து யூஎஸ்ஏல இருக்கிற ரஜினி ரசிகர் மன்றம் வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து கிஃப்ட் அமைச்சிருக்காங்க. 50,000 ரூபாய் வந்து பணம் அமைச்சிருக்காங்க அவங்களுக்கு, அவங்களுடைய நேர்மையை பாராட்டி. ஸோ இதுதான் வந்து இது தவிர சார் அவங்க நினச்சிருந்தா அதை மறைச்சி கூட அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் சார். ஆனால் அவங்க நேர்மைன்னு ஒன்று இருக்குல்ல சார். இந்த காலத்தில் வந்து ஒரு பழமை சொல்லுவாங்கல்ல சார், இந்த பில்லா 2 படத்தில் ஒரு டைலாக் வரும், சரி இது எடுத்துகிட்டு போறியே இது யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியுமா அப்படின்னு வந்து இவருக்கு பேசுவாங்க. அவர் பேர் மனோஜ் சிக்கியா நடிகர். அஜித் ஒரு விஷயம் சொல்லுவார், நல்லவங்களை பார்க்கறது தான் கஷ்டம் அப்படின்னு. நல்லவங்களை பார்க்கறது தான் கஷ்டம் அப்படின்னு. நீங்கள் தேடி எடுத்து பாருங்க, யார் சார் நல்லவன், உங்கள் கூட இருக்கல எவன் சார் நல்லவனு ஒரு 10 நல்லவன் பேர் சொல்லுங்க சார். உங்கள் கூட இருக்க சொல்ல முடியுமா உங்களால்? என் கூட இருக்க மட்டும் சொல்ல முடியாது, உங்கள் கூட இருக்க மட்டும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம நல்லவங்கன்ற விஷயத்தை எங்கே போய் கண்டுபிடிக்கிறோம்? சார் இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் சார், கிலோ 10 ரூபா கிடைச்சா நீங்கள் எடுத்து கொடுக்க மாட்டான் சார். எவனுமே விட்டு போயிட்டானா அவன் எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி உலகத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சம் சார், 40 லட்சம் 50 லட்சம் போடுற நகையை வந்து மீட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க சார். அது யார் சார் கொடுப்பாங்க? நீங்கள் கொடுப்பீங்களா, நான் கொடுப்பீங்களா? நம்மளே ஒரு கட்டத்தில் மனசு சேஞ்ச் ஆகிடும் சார். நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு, நம்ம எது இது கொடுக்குறோன்னு நினச்சிப்பான்னா, அவங்க கணவர் எவ்வளோ நேர்மையான பாருங்க, பைக் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. இது தப்பு நம்ம எதுவுமே கொடுத்துடலாம் வா அப்படின்னு சொல்லி. நம்ம 1008 கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை கடவுள் காப்பாற்றுவார், அதுக்காக அடுத்தவங்க பணம் நமக்கு தேவையில்லைன்னு ஸ்டேஷன் எடுத்து போய் கொடுத்துருக்காரு. அவங்க கணவர் எவ்வளோ நேர்மையாக இருக்கா பாருங்க. நம்ம யாரும் நேர்மையாக, இந்த குடும்பமே எவ்வளோ நேர்மையாக இருக்குன்னு பார்த்துங்க. இந்த மாதிரிலாம் எங்கே சார் நீங்கள் பார்க்க முடியும்? எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஏமாத்திரம் தான் சார் அதிகம். 199% ஏமாத்திரமே
முதுகுல குத்துறவன், வன்மத்தை கக்கிறவன், இவனு தானே இருக்கானுங்க இந்த உலகத்துல. அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல ஒரு நேர்மையான மனிதர் இருக்காருன்னு நினைச்சிக்கும் போது அமெரிக்காவில் இருக்கிற ரஜினி ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு 50,000 பணம் அமைச்சிருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் அவங்க பாராட்டி வீடியோ போட்டிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், இவங்க திடீர்னு அமைச்சிருக்காங்க. தலைவர் மாதிரியே வந்து அவங்க ரசிகர்களும் மனசும் வந்து தங்கமான மனசு அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டி வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் லலிதா ஜுவல்லரின்னு அந்த ஓனரே வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டி வச்சாரு, பாராட்டினாரு. லலிதா ஜுவல்லரி ஓனர்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டதுல இந்த வரைக்கும் நம்ம அந்த ஓனர் அந்த கடைக்குள்ள போறதுக்கு நம்ம ஒரு காலத்தை யோசிப்போம். அப்பா லலிதா ஜுவல்லரியில போயிட்டு வந்தாலே பெரிய ஆள் நினைப்பு நமக்குலாம் வந்து பெரிய ஆள் நினைச்சுப்போம். லலிதா ஜுவல்லரிக்குள்ள வெளியில போயிட்டு வந்தாலே நம்ம பெரிய ஆள்ப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம் நான் ஞாபகம் நிறைய பேர் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு முதலாளி அவங்கள கூப்பிட்டு சோபால உட்கார வச்சு பாராட்டு தெரிவிக்கிறார். சார் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்றார். சார் ஒரு எந்த ஜுவல்லரி ஓனர் அது பாருங்க, ஒரு ஜுவல்ல காப்பாத்தி கொடுத்ததால ஜுவல்லரி ஓனரை கூப்பிட்டு பாராட்டுறாரு. அவரே வெளியேந்து பாத்துங்க இந்த மாதிரி சார். இன்னமும் அதாவது சொல்லுவாங்களே சார், இன்னமும் மனிதாபிமானம், நேர்மை இதெல்லாம் இருக்கு சார். எங்கேயும் செத்துலாம் போகாது சார். கண்டிப்பா இருக்கும் சார். அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானி தான் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த மாதிரி நேர்மையான விஷயங்களுக்கு அவர் பாராட்டிருக்காரு. நீ என் போட்டோ போட்டு நீ சம்பாதிக்கடா, உன வாடா, நீ எனக்கு திரும்ப ரஜினி ரசிகரா இருக்கியா, வாடா அவனை கூப்பிட்டு பாராட்டுற ஒரு பாராட்டல. அவர் செய்த சேவை இன்னைக்கு வரைக்கும் பாருங்க. அந்த மனிதர் 5 ரூபாய் தான் பரட்ட போட்டிருக்காங்களா. மதுரைக்கு போனா அந்த அட்ரஸ் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டாலே வரும். நிறைய பேர் போயிட்டு பாருங்க. அவருடைய பாருங்க, இந்த இவ்வளவு கஷ்ட காலத்துல கூட ஒரு 5 ரூபாய் போட்டுட்டு இருக்காரு சார். சார் அன்னைக்கு மைதா என்ன ரேட் இருக்குது சார், இன்னைக்கு என்ன சார் ரேட் விற்குது மைதா மாவு, யோசிச்சு பாருங்க சார். ஒரு என்ன ரேட் விற்குது சார். எவ்வளவு விஷயம் இருக்கு. அதாவது கல்லு என்ன ரேட்டு, சிலிண்டர் என்ன ரேட்டு, அந்த கஷ்டத்துல கூட ஒரு 5 ரூபாய் தான் சார் போட்டு வித்துட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் அந்த சேவையை பாராட்டி தான் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தையே பண்ணார். இன்னமும் வந்து நேர்மைக்கும் உண்மைக்கும் மதிப்பும் மரியாதையும் இருக்குன்றத ரஜினிகாந்த் மூலமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் உண்மை. அதுக்காக நிறைய பேர் கிளம்பிடாதீங்கப்பா, நான் 1 ரூபாய்க்கு இட்லி போட்டுட்டு இருக்கேன் கிளம்பிடாதீங்க, சரிங்களா? சரி, ரஜினி சார் ஜெயிலர் 2 படம் முடிஞ்சிச்சா சார்? அது எப்போ ரிலீஸ், அது ஒரு ஐடியா இருக்கா சார்? ரஜினிகாந்த் சாரோட ஜெயிலர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கடைசி கட்டத்தில் இருக்குது ஷூட்டு. ஸோ அது மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்லேயே முடியுது எனக்கு. ஏன்னா மார்ச் எண்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஒரு அடுத்த படத்துக்கு போகிறார் தலைவர் 170 சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் நடிக்கிற படம் வந்து அதுக்கு போகிறார் ஏப்ரல் மாதம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பிப்ரவரியிலே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த ஜெயிலர் 2க்கு. ஏன்னா அந்த படம் வந்து ஜூன் 14 அன்று வெளியாக போகுது உலகம் முழுக்க. ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. தலைவர் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் அடுத்து போகிறாங்க, டப்பிங் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கேப்பில் ஃபில் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா தலைவர் 173யோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று மார்ச் இறுதியில் இல்லை ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் தலைவர் 173 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். தலைவர் 173 திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மசாலா என்டர்டெய்னர். நல்லா சொல்ல ஒரு கான்செப்டோ இல்லை ஒரு இது குறிக்கோளோ ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணியெல்லாம் கிடையாது. வழக்கமான ஒரு மசாலா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் தான் படம். ஒரு காமெடி, ஒரு ஆக்ஷன், ஒரு லவ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் மசாலா என்டர்டெயின்மெண்ட் தான் அந்த திரைப்படம். அதை வந்து ரஜினிகாந்த் அவர்களே தெளிவுபடுத்திட்டார். ஸோ இந்த அதாவது 2026, 27 ரஜினிகாந்தோடைய இயராக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஜெயிலர் 2 வருது, அடுத்த வருஷம் பொங்கலுக்கே வந்து உடனே வந்து திரும்ப தலைவர் 173 படம் வேற கொடுக்குறாரு. ஸோ நிச்சயமாக வந்து இந்த 2 ஆண்டுகளுமே ரஜினிகாந்துக்கு பெரிய ஒரு வருடங்களாக அமையும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இதில் யார் யார் நடிக்கிறாங்கன்னு ஒரு ஐடியா இன்னும் சார்? யார் யார் நடிக்கிறாங்கன்றதுலாம் இன்னும் இது வரைக்கும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை சார். எல்லாமே வந்து இணையதளங்களில் வர்றதை வச்சு இவங்க நடிக்க போகிறாங்க, அவங்க நடிக்க போகிறாங்க, இவர் வராரு, சிவகார்த்திகேயன் வராரு, அஜித்குமார் வராரு, விஜய் சேதுபதி வராரு, இவங்களாம் ஒரு கதையை போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் ஆகலை. டைரக்டரு, மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் ரஜினிகாந்த் அவர்கள், இது மட்டும் தான் இது வரைக்கும் கன்ஃபார்மே ஆயிருக்கு. இதை தாண்டி இன்னும் எதுவும் கன்ஃபார்ம்லாம் ஆகலை சார். இப்போ ரஜினி இது 173 படம் கமலஹாசன் ப்ரொடியூசர்ல இதுல. ஆமா சார். அவரு நடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? கமலஹாசன் நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. கமலஹாசன் நடிப்பாரா, கமலஹாசன் சேர்ந்து நடிப்பாரா அப்படின்ற மாதிரி. அவர் வந்து அறிக்கையில கூட தலைவர் 173 தான் கொடுத்தாரே தவிர கமலஹாசன் 235, 236 அவர் போடலை. அதில் நல்லா போட்டு அதில் தெளிவாக போடவே இல்லை. ஸோ அதனால் வந்து இது வந்து முழுக்க ரஜினி படம் தான். கமலஹாசன் இதில் படத்தில் நடிக்க வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்னென்னா கமலஹாசன் இதுவரை தயாரித்த திரைப்படங்கள், அவர் தயாரித்த திரைப்படங்களில் நிச்சயமாக ஒரு கேமியர் ரோலாச்சும் வந்துட்டு போவார். உங்களுக்கு தெரியும் மகளிர் மட்டும் படத்தில் கடைசியாக ஒரு கிளைமேக்ஸில் வருவார். அதே மாதிரி நலத்தமைந்த படத்தில் விருமாண்டி கெட்டப்லேயே வந்து போவார். உங்களுக்கு தெரியும் நலத்தமைந்த திரைப்படமும் கமலஹாசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான். ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ண பல படங்கள் இருக்குது. பழைய மக்களின் பக்கம் பழைய படம் இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் வருவார். ஸோ அவர் மேக்சிமம் வந்து அவர் தயாரித்த திரைப்படங்களில் நிச்சயமாக ஒரு கேமியோ ரோலாச்சும் வந்து போவார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படத்தில் ஒரு கேமியோ ரோலோட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கே தவிர
பெருசாக ஒரு ரோல் வந்து அவர் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவர் அறிக்கையிலே தெளிவாக போட்டார், முழுக்க முழுக்க இது தலைவர் ரஜினிகாந்த் படம், தலைவர் 173 அப்படின்னா அவர் அறிக்கையிலே கொடுத்துருந்தார். ஸோ இதில் வந்து கமலஹாசன் ஒரு பெரிய ரோலோ இல்லை இன்னும் ஒரு லீடிங்கான ரோலோ எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா கமலஹாசன் அவர்கள் தயாரித்த திரைப்படத்தில் எல்லா படத்துலையும் ஒரு சின்ன கேமியோ வருவார். அது போல் ஒரு கேமியோ வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கே தவிர முழுநீள கதாபாத்திரத்தில் கமலஹாசன் வருவதாக இந்த படத்தில் எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. சார் நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.